கியோரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸில வந்து ஒரு சின்ன ஒரு மூவி பத்தின அ ஒரு ஷார்ட்ஸ் தான். நான் ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐம் நாட் அ கிரேட் ரிவ்யூவர் ஆர் எனிதிங். நான் வந்து ஒரு மூவி பார்த்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு மூவி பத்தி பேசுவேன். பிகாஸ் ஐ லவ் மூவிஸ், ஐ லவ் சினிமா. அது வந்து எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு நல்ல மூவியா இருந்தா நான் போய் பார்ப்பேன். கராட்டே கிட் த லெஜெண்ட்ஸ் தான் இன்னைக்கியோட ஷார்ட் பத்து. இதில் வந்து நிறைய வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணுச்சு. கராட்டே கிட் லெஜெண்ட்ஸ் வந்து தி 6th மூவி ஆஃப் த கராட்டே கிட் சீரீஸு. என்னதான் ஸ்டோரி வந்து வெரி நார்மல் ஸ்டோரி. இந்த கராட்டே கிட் லாஸ்ட் ஜேடன் ஸ்மித்தோட மூவியில் இருக்கிற அதே சிமிலர் ஸ்டோரியாக இருந்தாலுமே வந்து இதில் வந்து என்னென்னா கங்ஃபூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி காமிக்கிறாங்க. கங்ஃபூ கராட்டே அண்ட் பாக்ஸிங் பற்றியெல்லாம் காமிக்கிறாங்க. மூவிக்கு போன முக்கியமான ஒரு ரீசன் வந்து இதில் 2 பேர், அதாவது பென் வாங்குன்ற ஒரு ஆக்டரு, அவர் லீயா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஜாஷுவா ஜாக்சன்றவர் பாக்ஸராக நடிச்சிருப்பாரு. இந்த ஜாஷுவா பென்னுன்ற பேருக்காகவே நான் போனேன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே என் குழந்தைங்களோட பேர். மற்றபடி வந்து இதில் வந்து நல்ல ஒரு பிரபலமான ஆக்டர் நம்ம ஜாக்கி ஜான்னு ஒரு மிஸ்டர் ஹானா நடிச்சிருக்காரு. சொல்லவே வேண்டாம். ப்ரோக் ஆல்மோஸ்ட் ஆல் த போன்ஸு 206 போன்ஸுமே பிரேக் பண்ணி பண்ண ஒரு மனுஷனா இந்த படத்தில் வந்து ரொம்ப வயசான ஒரு மனுஷனா மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி நீங்கள் கோப்ரா காய் சீரீஸ் பார்க்குற ஆளாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற ரால்ஃப் மேச்சியோ வந்து இதில் இருக்கார். டேனியல்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணுவார் கோப்ரா காயில். அவர் வந்து இந்த மூவியில் நடிக்கிறாரு. அவர் கேமியோலாக வராரு. மற்றபடி வந்து மூவி வந்து நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூவிஸை வந்து எப்படி ஒரு நாஸ்டாலஜிக் இதை க்ரியேட் பண்ணோன்னா, நான் வந்து சின்ன வயசில் வந்து இந்த ஸ்டார் டிவின்னு முன்னாடி விஜய் வந்து ஸ்டார் பேனரில் இருந்தப்போ வந்து நிறைய வந்து இங்கிலீஷ் மூவிஸ் அதில் போடுவாங்க. ப்ளஸ் வந்து டப்டு மூவிஸ், அதாவது ரீமேக் கிடையாது, டப்டு மூவிஸ் அதில் வரும். அது நான் பார்ப்பேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நிறைய மூவிஸை பார்த்து தான் சில லாங்குவேஜஸை நான் கற்றுக்கிட்டேன். அப்படி நான் ஒரு சில மூவிஸ் விரும்பி பார்த்த மூவிஸில் வந்து கராட்டே கிட் சீரீஸும் ஒன்று. 1989 ரிலீஸ் ஆன இந்த கராட்டே கிட் மூவிஸ் எல்லாம் நான் பார்த்து ரசித்த இது. ஸோ இது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியை வந்து அது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு கிண்டல் பண்ணுச்சுன்னு தான் சொல்லலாம். மற்றபடி வந்து மூவி வந்து இங்கே நியூசிலாண்டில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் ஸ்கூல் ஹாலிடேஸ் இப்போ ஜூலையில் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வொர்த் வாட்சிங் ஒன்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃபார் நவ்.